ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர உற்சவம் வைபவமாக நடந்த சேவா காலம் மற்றும் சாத்துமுறை. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய சோமவார பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை சகஸ்ர தீப வழிபாடு. அகல் தீபங்களை ஏற்றி தெய்வங்களை தரிசித்த பக்தர்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற கார்த்திகை கடை சோமவார சங்காபிஷேகம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு திருநட்சத்திர உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேற்று ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் சன்னதி முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அமர்ந்து திருவாய்மொழி பாசுரங்களை பக்தி சிரத்தையுடன் பாராயணம் செய்தனர். 12 ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வாரான திருமங்கையாழ்வாருக்கு பலவித ஆபரணங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பாராயணம் நிறைவு பெற்றதும் உற்சவருக்கு ஆரத்தி காட்டி எம்பெருமானின் மலர் மாலை சூட்டி தேங்காய் பழங்களுடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஆதி தம்பதிகளுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதையொட்டி சிவாலயத்தில் இருக்கும் ஊஞ்சல் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க பக்தி சங்கீர்த்தனைகள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சல் ஆடியபடி ஆதி தம்பதிகள் அருள் புரிய பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பி தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். உலக நன்மை வேண்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை சகஸ்ர தீப கூட்டு வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி, மூலவர் ஸ்ரீ நம்பெருமாள் சன்னதி, பின்புறம் பரமபத வாசல் முன்பு உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் வண்ண மலர்களாலும் அகல் தீபங்களாலும் சங்கு சக்கரம் மற்றும் ஆலயத்தின் ராஜ கோபுர வடிவிலும் தீபங்களை ஏற்றி வழிபட்டனர். ஏராளமான சிறுவர் சிறுமியர்கள் ஆலய வளாகம் முழுவதும் அகல் தீபங்கள் ஏற்றி வைத்து பரவசத்துடன் எம்பெருமானை சேவித்தனர். தீப ஒளியில் திவ்ய தேசமே ஒளிர்ந்தது. சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 108 சங்காபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் உற்சவர் சன்னதி முன்பு கலச பிரதிஷ்டையுடன் சங்குகளை வைத்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து சிவாச்சாரியார்கள் ஹோம பூஜையை துவக்கினர். அருள்மிகு திரிபுர சுந்தரிக்கும் ஸ்ரீ தியாகராஜருக்கும் சிவாச்சாரியார்கள் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஆலயமணி மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க எண்ணற்ற பக்தர்களின் சிவநாம கோஷங்களோடு வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரதிகள் காட்டப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து சங்காபிஷேகமும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் ஆதி தம்பதிகளை விசேஷமாக அலங்கரித்து கும்ப தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் மகாமங்களாரதி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் சங்காபிஷேக பூஜையில் பங்கேற்று ஸ்ரீ தியாகராஜ சுவாமியை
பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருநாளன்று மாலை சிவாலயத்தில் 2ஆம் பிரகாரத்தில் இருக்கும் திருக்கல்யாண மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித ஆபரணங்கள், கிரீடங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கைலாய வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு பரவச நடனமாடியபடி வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். இதையடுத்து 16 கால் மண்டபத்தின் முன்பு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகப்பெரிய வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையாரை கொலுவிருக்கச் செய்தனர். தொடர்ந்து பராசக்தி அம்மனை தனி ரிஷபத்திலும், விநாயகர், முருகர் மற்றும் சண்டிகேஸ்வரரை முறையே மூஷிகன், மயில் வாகனம் மற்றும் சிறிய ரிஷபத்தின் மீது எழுந்தருளச் செய்தனர். சர்வ அலங்காரத்துடன் மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி அருள் புரிந்த பஞ்சமூர்த்திகளுக்கு பக்தர்களின் சிவநாம கோஷம் மற்றும் அரோகரா கோஷம் இடையே மங்கள ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து உபயதாரர்கள் சார்பில் ஆதி தம்பதிகளுக்கு கெஜமாலை எடுத்து வரப்பட்டு சூட்டப்பட்டதும் பஞ்சமூர்த்திகளின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. விநாயகரும் முருகப்பெருமானும் முன்னே செல்ல அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், ஸ்ரீ பராசக்தி அம்மன் ஆகியோர் உடன் வர, ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் பின்தொடர எண்ணற்ற பக்தர்கள் தெய்வங்களை கண்ணார கண்டு பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். 6ஆம் திருநாளான இன்று காலை சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு ஆரதி காட்டியதும் 4 பெருமக்களுடன் 63 நாயன்மார்களை தனித்தனி சப்பரங்களில் நிறுத்தி ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். கணநாதன் முன்னே செல்ல ஆதி தம்பதிகள் பின்தொடர கோவிலின் வெளியே 16 கால் மண்டபத்தின் முன்பு வெள்ளி யானை வாகனத்தின் மேல் தெய்வங்களை எழுந்தருளச் செய்தனர். பள்ளி மாணவர்கள் மற்றும் பக்தர்கள் 63 நாயன்மார்களையும் சுமந்து கொண்டு பின்தொடர திருவண்ணாமலை நகரின் முக்கிய வீதிகளில் நாயன்மார்களின் திருவீதி புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஏலவார்குழலி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவிலில் கார்த்திகை கடை சோமவாரத்தை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி ஸ்தலமாக விளங்கும் சிவாலயத்தில் ஏராளமான பக்தர்கள் ஆலய வளாகங்களில் அகல் தீபங்கள் ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். மேலும் வண்ண மாக்கோலம் இட்டு அதில் சிவலிங்க வடிவத்தையும் ஈசன் திரு உருவத்தையும் அழகாக வரைந்து மலர்களால் அலங்கரித்தும் அகல் தீபங்கள் ஏற்றி வைத்தும் வழிபட்டனர். இதேபோல் ஆலயத்தில் உள்ள 108 சிவலிங்கங்கள் முன்பும் தீபங்களை ஏற்றி வைத்து மனமுருக வேண்டினர். இதையடுத்து ஆலயத்தில் இருக்கும் கண்ணாடி அறையில் ஏலவார் குழலியுடன் அருள்மிகு ஏகாம்பரநாதர் விசேஷ அலங்காரத்தோடு வீற்றிருந்து அருள் புரிய தீபாரதி காட்டப்பட்டதை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். அவர்கள் அனைவருக்கும் சிவாச்சாரியார்கள் சடாரி மரியாதை செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியில் இருக்கும் அருள்மிகு செல்லியாண்டியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் விமர்சையாக நடத்தப்பட்டது. முன்னதாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் ஹோம பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் இட்டு மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். வேத பாராயணம் நடைபெற பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் கடம்புறப்பாடு துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் அங்கு விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து விமான கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனமர் ஸ்ரீ காரணீஸ்வரர் கோவிலில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது.
சிவாலயத்தின் உள் வளாகத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோரை தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார மண்டபத்தில் பிரியாவிடை சமேதராக கையில் அஸ்திரம் ஏந்தியபடி அருள்மிகு காரணேஸ்வரரும் அருகே அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பாளும் எழுந்தருளியிருந்தனர். பச்சை பட்டும் பலவித ஆபரணங்களுடன் தங்க தொப்பார கிரீடமும் அணிந்து அமர்ந்தபடி ஸ்ரீ காரணீஸ்வரர் திருக்காட்சி தர வண்ணப்பட்டுச் சேலையும் சர்வாபரணங்களுடன் அம்பிகை நின்றபடி அருள் புரிந்தார். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தோடு அருகே திருக்காட்சி தந்தருளினார். பக்தர்கள் 1008 அகல் விளக்குகளில் தீபங்கள் ஏற்றினர். இதையடுத்து பஞ்சமூர்த்திகளுக்கு கும்ப தீபம் காட்டி குடை சத்தியம், சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அருள்மிகு காரணீஸ்வரருக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ததும் தேங்காய் பழம் நிவேதித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்து நுழைவாயில் ஆராதனையோடு கோவிலின் வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி தீபம் காட்டியதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் வீதி உலா வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயங்களில் கார்த்திகை மாத கடைசி திங்கட்கிழமையை முன்னிட்டு சங்காபிஷேக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணம் அருகே திருநறையூரில் உள்ள அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில் கார்த்திகை மாத கடை சோமவாரத்தை முன்னிட்டு பிரதான கலசங்களை மேடை மீது வைத்து 108 வெண்சங்குகளை சிவ வடிவிலும் லிங்க வடிவிலும் வைத்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் மூலவர் ஸ்ரீ ராமநாத சுவாமிக்கு பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு பக்தர்கள் பிரதான கலசத்தையும் சங்குகளையும் ஏந்தியபடி கோவிலை சுற்றி வலம் வந்ததும் மூலவருக்கு முதலில் கலசாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து சங்காபிஷேகமும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ ராமநாத சுவாமிக்கும் தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாளுக்கும் வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்களாரதி காட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் ஆலயத்தில் பிரம்மாண்ட லிங்க திருமேனியுடன் அருளும் மூலவருக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மூலவர் சன்னதி முன்பு கலச பிரதிஷ்டையுடன் நெல் மீது 1008 வெண்சங்குகளை புனித நீர் நிரப்பி சிவலிங்க வடிவங்களில் அலங்கரித்து வைத்து பிரத்யேக பூஜைகளை துவக்கினர். கலசாராதனையோடு பல்வேறு முறைப்பாடுகளை செய்ததும் குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்கள் மற்றும் வெண்சங்குகளுக்கு ஆரத்திகள் காட்டி மந்திர உச்சாடனங்களுடன் மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். பிறகு பெருவுடையாருக்கு கலசாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து சங்காபிஷேகமும் சிறப்பாக நடத்தப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று மனமுருக வேண்டி மூலவரை சேவித்தனர். நிறைவாக அருள்மிகு பெருவுடையாருக்கு வஸ்திரம் கட்டி மலர் சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு அபிதகுஜாம்பாள் உடனுரை ஸ்ரீ அண்ணாமலைநாதர் கோவிலில் 108 வெண்சங்குகளை சிவலிங்க வடிவில் வைத்து மேடை மீது கலசத்தை பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சங்குகளுக்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு முதலில் அருள்மிகு அபிதகுஜாம்பாளுக்கு கலசாபிஷேகம் செய்தனர். பிறகு மூலவர் அருள்மிகு அண்ணாமலையாருக்கு மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலும் பிறகு முதலில் கலச நீரை ஊற்றியும் அதைத் தொடர்ந்து 108 சங்காபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்தினர்.
தொடர்ந்து மூலவருக்கு வெண்பட்டு கட்டி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த அருள்மிகு அபிதகுஜாம்பாளுக்கும் நட்சத்திர தீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கன்குடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் கார்த்திகை கடை சோமவாரத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் விநாயகர் மற்றும் அம்பாள் திருமுகங்கள் பதித்த பிரதான கலசங்களுடன் பல்வேறு கலசங்களை மேடை மீது அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். எதிரே 1008 வெண்சங்குகளையும் விசேஷமாக அலங்கரித்து வைத்திருந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு பக்தர்கள் மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி எடுத்து வந்ததும் சிவாச்சாரியார்கள் அவற்றை குண்டத்தில் சேர்ப்பித்தனர். நிறைவாக கலசங்களுக்கும் 1008 சங்குகளுக்கும் அலங்கார தீபம் காட்டப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காளியம்மன் திருக்கோவிலில் மூலவருக்கு திருமுகம் வைத்து வெள்ளி கவசங்களுடன் ஆபரணங்களும் நீலப்பட்டு சேலையும் கட்டி அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஈசனுக்கு புலித்தோல் ஆடையோடு பட்டு வஸ்திரம் கட்டி அலங்கரித்திருந்தனர். ஆலய வளாகத்தில் நவகலசங்களுடன் 108 வெண்சங்குகளை சிவலிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் அக்னி வார்த்து ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க உடுக்கையும் சங்கும் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து சங்குகள் மற்றும் கலசங்களுக்கு தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2 லிங்க திருமேனிகளாக அருள் புரியும் ஈசனுக்கு முதலில் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக பிரதோஷ நாயகரும் அருகே எழுந்தருள தெய்வங்களுக்கு சங்காபிஷேகமும் அதைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் செய்தனர். பின்னர் பட்டு வஸ்திரம் கட்டி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை சாற்றி அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. கோவை மாவட்டம் குரியமுத்தூர் பகுதியிலுள்ள ஸ்ரீ அறம் வளர்த்த அம்பாள் கோவிலில் சங்காபிஷேக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து தனி சன்னதியில் அருள்மிகு கருக்காத்த நாயகியுடன் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வீரபத்ரேஸ்வர சுவாமிக்கு பக்தர்கள் பூஜிக்கப்பட்ட சங்குகளை எடுத்து வந்து சேர்ப்பிக்க ஆதி தம்பதிகளுக்கு சங்காபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்திகள் காட்டப்பட்டன. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோவிலில் கலசங்களையும் சங்குகளையும் பிரதிஷ்டை செய்து திரளான பக்தர்கள் தரிசிக்க ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டம், கலசங்கள் மற்றும் சங்குகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு அசலதீபேஸ்வரருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களாலும் கலச நீர் மற்றும் சங்கு நீர் ஊற்றி அபிஷேகத்தை கற்பூர ஆரத்தி காட்டி நிறைவு செய்தனர். பிறகு பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தாலும் வண்ண மலர்களாலும் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் வெள்ளி சப்பரத்தில் பிரதான கலசங்களையும் மேடைகள் மீது 1008 சங்குகளையும் அலங்கரித்து வைத்து ஆரத்தி காட்டியதும் பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். ஹோம பூஜை நிறைவு பெற்றதும் மூலவர் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரருக்கு சங்காபிஷேகத்தை வைபவமாக நடத்தினர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி அலங்கரித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஆலய வளாகத்தில் வண்ண மலர்களால் ஓம் சிவலிங்க வடிவம் ஆகியவற்றை அமைத்து அகல் தீபங்களால் அலங்கரித்ததும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நித்தீஸ்வரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு நித்திய கல்யாணி சமேத
ஸ்ரீ நித்தீஸ்வர சுவாமி ஆலயத்தில் சிவலிங்க வடிவில் 1008 சங்குகளை விசேஷமாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். பல்வேறு முறைப்பாடுகள் நடைபெற்றதும் மூலவர் ஸ்ரீ நித்தீஸ்வர சுவாமிக்கு சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அபயம் காட்டியபடி நின்றருளும் ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்பாளுக்கும் கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மூலவருக்கு வெண்பட்டு கட்டி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் வில்வார்ச்சனை செய்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. மஞ்சள் பட்டு சேலையோடு திருக்காட்சி தந்த அருள்மிகு நித்திய கல்யாணி அம்பாளுக்கும் கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு ராஜகணபதி திருக்கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மங்கள வாத்தியங்களுடன் உபயதாரர்களும் பக்தர்களும் மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களுடன் பல வடிவ குண்டங்களில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்திருந்த பிரதான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்ததும் வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து கோவில் கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு ராஜ கணபதிக்கு முதலில் கலசாபிஷேகம் செய்ததும் ஆலயத்தில் உள்ள நவகிரகங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோபூஜை செய்து பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சென்னை மணலியில் இருக்கும் பெரிய தோப்பு அருள்மிகு சிவாவிஷ்ணு ஜோதி ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தின் 54ஆம் ஆண்டு விளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீபங்களை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல முக்கிய வீதிகள் வழியாக சிறுவர் சிறுமியர்கள் பெண்கள் உள்ளிட்டோர் திருவிளக்குகளை ஏந்தியபடி வந்து கோவிலை அடைந்தனர். இதையடுத்து உற்சவர் ஐயப்ப சுவாமியை விசேஷமாக அலங்கரித்து மலர் பிரபை வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா அழைத்து வந்தனர். திருத்தணி அருகே சிவாடா கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவிலில் ஹோமம் வளர்த்து மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் இருக்கும் நந்தவனத்தில் மேடை மீது உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். நவகலசங்களை தனி மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கோவில் மூலவரான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சகஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றினர். இதையடுத்து வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடங்கள் அணிவித்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் உற்சவ மூர்த்திகளையும் அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் இருக்கும் அருள்மிகு அன்னபூரணி உடனாய காசி விஸ்வநாதர் கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் யாக பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. பக்தர்கள் தரிசிக்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். பிறகு விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் மீதும் தெளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வந்த சம்பக சஷ்டி விழாவின் நிறைவாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் பைரவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்திருந்தனர். பிரதான திருவிளக்கில் தீபங்கள் ஏற்றப்பட்டதும் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் சங்கல்பம் செய்து கொண்டு கணபதி பூஜையை நடத்தினர். பிறகு பஞ்சமுக தீபங்கள் ஏற்றி பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ பைரவருக்கு பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று ஸ்ரீ பைரவரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிவகங்கை மானாமதுரை மார்க்கத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு நாகாத்தம்மன் கோவிலில்
மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் 4 திருக்கரங்களோடு அமர்ந்தருளும் மூலவர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், இளநீர், மஞ்சள், பால், தயிர், தேன், நெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அருள்மிகு நாகம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர உற்சவம் வைபவமாக நடந்த சேவா காலம் மற்றும் சாத்துமுறை. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய சோமவார பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை சகஸ்ர தீப வழிபாடு. அகல் தீபங்களை ஏற்றி தெய்வங்களை தரிசித்த பக்தர்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற கார்த்திகை கடை சோமவார சங்காபிஷேகம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.